வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஷயாஸ் கி துனியா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அல்ஹம்துலில்லாஹ், we all are doing good. இந்த vlogல இந்த வருஷம் ரமதானோட ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த vlog தான் இது. ஸோ அன்றைக்கி இஃப்தாருக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் பண்ணியிருந்தேன், எல்லாமே டைமுக்குள்ளே முடிச்சிட்டேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த vlogல பார்ப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் நோன்பு எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு காமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா போகுது அண்ட் ரொம்ப ஸ்பீடாக போகுது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரிக்கு அதுக்குள்ளே 10 நோம்பு கிட்ட நம்ம வந்துட்டோம். ஸோ என்னோட ட்ராவல் பண்ணி வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நியூ மெம்பர் இருந்தீங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் ஆல் கொடுத்துக்கோங்க. அன்றைக்கி மார்னிங் சஹர் முடிச்சுட்டு தொழுதுட்டு படுத்தாச்சு. இங்கே எங்களுக்கு ஹாலிடே தான். ஃப்ரைடே சாட்டர்டே வந்து ஹஸ்பண்ட்க்கு ஹாலிடேவாக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக எழுந்திரிக்கலான்னு தான் நினச்சாங்க. ஏன்னா டெய்லி அவங்க தூங்கிடுவாங்க. நான் அன்றைக்கி லீவாக வரப்போ அவங்கள வேக்கப் பண்ணுறதா இல்லை, மீன்ஸ் சீக்கிரமாக எழுப்பி விடுறதே இல்லை. சரி தூங்கட்டும், லுஹருக்கு முன்னே எழுப்பி விட்டுருவேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே. ஏன்னா டெய்லி சீக்கிரம் கிளம்பி போயிட்டு இல்லை ஈவினிங் வர்றதா இருக்கும். ஸோ எழுப்ப வேணான்னு சொல்லிட்டு நான் எழுந்திரிச்சிட்டேன். எனக்கு முழிப்பு வந்துடுச்சு. முழிப்பு வரலன்னா கூட என் பிரின்சஸ் வந்து என்னை எழுப்பி விட்டுருவாங்க. வேறு வழி இல்லை, நம்ம எந்திரிச்சு தான் ஆகணும். ஸோ எந்திரிச்சு நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஹால்லாம். நீங்கள் ஃபஸ்ட்டு விலாக்லலாம் பார்த்துருப்பீங்க, ஐ மீன் ரமதான் ப்ரிப்பரேஷன் விலாக்லலாம் டேபிளில் வந்து செட் பண்ணியிருப்பேன் சின்னதாக லைட் வச்சு பக்கூர் ஸ்டாண்ட்லாம். அதெல்லாம் ஏன் பிரின்சஸ் வச்சதுலேருந்து அதை ஏதாவது ஒன்று செஞ்சே தான் ஆகணும்னு அவளுக்கு மைண்ட் செட்டு. ஸோ ஏதாவது ஒன்று கை வச்சு அதை எடுக்கிறது திறக்கிறது போகிறது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எதுக்கு இந்த ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்த அந்த டிவி ஸ்டாண்ட் இருக்கும்ல அங்கே வச்சுட்டேன். லைட்டும் பக்கூர் ஸ்டாண்ட், அது அதோட பக்கூர் மட்டும். என்னோட க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டேன். இப்போ மேடம் வந்து ஒரு செப்பல் போட்டுட்டு நடந்துட்டு இருந்திருப்பாங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த செப்பல் ஏன்டா வாங்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. அழகாக இருக்க க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருந்தோம். அதை மேடம் வீட்டில் டெய்லி கொண்டு வந்து என்கிட்ட போட சொல்லிவிட்டு, இல்லாட்டி அவளே எப்படியோன்னு போட்டுக்கிட்டு டெய்லி நடந்துக்கிட்டு இருக்காங்க. என்னமோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல் அந்த செப்பல். ஸோ என்னை கூட்ட கூட விடாமல் நடுவில் நடந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த வீடியோ நான் எடுத்திருப்பேன். க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. மாப் போட்டுட்டு அடுத்து நான் போய் குளிச்சுட்டு வந்து தொழுற ஒர்க் தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் தொழுவ கிளம்பிட்டாங்க. அதுக்கு முன்னே சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன் இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறதுக்கு. அது ரொம்ப நேரம் ஃப்ரீசரில் வச்சா நான் ஃப்ரீஸ் ஆகிடுதுல. ஸோ அதை வந்து எப்போ தான் ஃப்ரோசன் ஆகிடுது, எப்போ விடும் அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுவும் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அதுக்குள்ளே மேடம் வந்து குளிக்க வச்சுட்டேன். அவங்கள தனியாக குளிக்க வச்சுட்டா தான் நம்ம ஃப்ரீயாக குளிக்க முடியும், ஃப்ரீயாக இருக்க முடியும். ஸோ அவங்கள குளிக்க வச்சுட்டு ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்கும் ப்ரேயர் டைம் ஆகிடுச்சு. நானும் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் நானும் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்தால் தான் நான் அடுத்த இஃப்தார் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் தொழுவேன் நின்றுட்டேன். ரமதானே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 10 days, ஃபர்ஸ்ட் 10 days வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. ரமதான் எப்போ வரும்னு வெயிட் பண்ணுவோம். வந்ததுக்கப்புறம் ஏன் இவ்வளோ சீக்கிரம் போகுதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். நம்மளோட சின்ன வயசுலலாம் ரமதான் வந்தால் ஒரே ஜாலியாக இருப்போம். எங்கள் வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் செய்வாங்க. அதை விட மெயினாக ஈத் எப்போ வரும் தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். பட் இப்போலாம் ரமதான் வந்துருச்சு, அதுக்குள்ளே 10 முடிய போதும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ மெச்சூரிட்டி இருக்காது, ஒன்றும் தெரியாது. அப்போ ஈது நியூ ட்ரெஸ் போடுவோம், எல்லோரும் ஈதி கொடுப்பாங்க தான் எதிர்பார்ப்போம். இப்போ அப்படி இல்லை, இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன் இவ்வளோ சீக்கிரம் ரமதான் போதல்ல அப்படின்னு தான் கேள்வி கேட்குற மாதிரியே இருக்குது. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் அப்படி தான் ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, எப்போ ட்ரெஸ் எடுக்க போகலான்னு கேட்டப்ப போகலாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்போ தான் யோசிக்கிறேன், நான் போகலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன் இன்றைக்கி எத்தனாவது நோன்பு அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி வந்து 7, கிட்டத்தட்ட நம்ம 10 வந்து நெருங்கிட்டோம். அதுக்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிவிட்டு அப்படியே 3 o'clock போல் நான் கிச்சனுக்கு கிளம்பிட்டேன். நான் ஃபஸ்ட்டு இஃப்தார் ரெடி பண்ணுறதுக்கு முன்னே மெனு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடுவேன். இது செய்யலாம், டெசர்ட்டுக்கு இது, ஸ்நாக்ஸ்க்கு இது, சென்னாக்கு எது வேணும் அப்படின்னு. ஸோ அன்றைக்கி டெசர்ட்க்கு வந்து நான் வந்து கஸ்டர்ட் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் ரமதான் இங்கே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் கஸ்டர்ட் செய்யவே இல்லை. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். இங்கே இப்போ ரமதான் ஸ்டார்ட் ஆகி சொல்கிறேன்.
ஸோ அன்றைக்கி கஸ்டர்ட் செய்யக்குள்ளே எனக்கு என் தம்பி ஞாபகம் தான் ரொம்ப வந்துச்சு. அவனுக்கு நான் செய்கிற கஸ்டர்ட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி ரமதான் வந்துட்டாலே அடிக்கடி சொல்லுவான் கஸ்டர்ட் செய்யுங்க அப்படிம்பா. அதுக்கு மேலே நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். அன்றைக்கி நான் வந்து ஃப்ரூட்ஸ் எதுவுமே போடல. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ஃபுல்லாக நட்ஸ்லேயே வச்சு பண்ணுவோம், ஃப்ரூட்ஸ் எதுவுமே போடாமன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ரெண்டுமே கலந்தும் செஞ்சுருக்கேன். அன்றைக்கி வெறும் நட்ஸ் மட்டும் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு 1/2 லிட்டர் மில்க்கை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கிட்டேன். ஸோ 1/2 லிட்டர் மில்க்குக்கு எப்போதுமே நான் 2.5 டேபிள் இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் தான் பவுடர் எடுத்துப்பேன், கஸ்டர்ட் பவுடர். கொஞ்சமாக பாலில் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டு கொதி வந்தோடனே ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதேமாதிரி தான். ரொம்ப சிம்பிள் தான் ரெசிபி. அண்ட் நட்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா பவுட்ரு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் எதில் செட் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் ஊற்றி சைடில் வச்சுட்டேன். அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நட்ஸும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அது செட் ஆனதுக்கப்புறம் மேலேருந்து கார்னிஷ் பண்ணிக்கலான்னு. இது மாதிரி டெசர்ட் ஐட்டம் எல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா தான் இஃப்தார் வரைக்கும் நல்லா செட் ஆகி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இல்லையா. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சரி இந்தமாதிரி கூலாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அந்த கேப்பில் வந்து அதை செட் பண்ண வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மேடம் தூங்க வச்சிட்டேன். ஏன்னா காலெல்லாம் அவங்க எந்திரிச்சது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. தூங்கமோ இல்லை, அவள் தூங்கிட்டா எனக்கும் வேலை பார்க்க ஃப்ரீயாக இருக்கும். ஹஸ்பண்டும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு லீவில் தான் அவங்க ரெஸ்ட் எடுக்க முடியும், ஏன்னா டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுனால. இல்லாட்டி இந்த மேடமோடு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அவங்களுக்கும். ஸோ அவங்கள தூங்க வச்சுட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அது சின்ன சின்ன பீசஸில் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி சிக்கன் வச்சு நான் சிக்கன் டோனட் பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். போன வருஷம் பாஸ்ட் இயர் ரமதானில் வந்து மம்மி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க இஃப்தாருக்கு. அப்போ வந்து நம்ம வீட்டில் இஃப்தார் தாவத் வச்சுருந்தோம். எல்லா தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பண்ணவே முடியல. நடுவில் எப்போதுமே நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ரெடி பண்ணணும்னு முடியல. இப்போ தான் செல்ஃபாக நான் பண்ணுறேன். அப்போ மம்மி பண்ணப்போ நான் ரெசிபி எதுவுமே பார்க்கல எப்படி பண்ணாங்க என்னான்னு. பட் இது கொஞ்சம் முன்னே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் ஃப்ரோஸ் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும் அப்படின்லாம் வேறு இருந்ததுனால இது செகண்ட் டிஷ்ஷாக இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தால் தான் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு. பட் இந்த ரெசிபி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன். விச் மீன்ஸ் ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு பண்ணுறதுக்கு. அப்படி ஒன்றும் எதுவும் ஹார்ட்லாம் இல்லை. எனக்கு குக்கிங்னால் ரொம்ப பிடிக்கும், நான் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன். பட் பண்ணால் நான் எதுவுமே ரெகுலர் ஃபுட்டாக பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டேன். ஏதாவது இன்னோவேட்டிவாக பார்த்து இதேமாதிரி ரெஸ்டாரண்ட் போனாலே நான் என்ன பண்ணுவேன், ஹஸ்பண்ட் கூட பார்த்து சிரிப்பாங்க. அங்கே அந்த மெனு கார்டு பார்ப்போம் இல்லையா, ஸோ என்னெல்லாம் இருக்குது அதில் ஏதாவது புது டிஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். இல்லை அந்த நேமை வந்து மைண்டில் வச்சுப்பேன். இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா, இது எப்படி தான் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சலாலா போயிருந்தேன் இல்லையா. இங்கே வந்த புதுசில் ஒமான் வந்த புதுசில் சலாலா போயிருந்தேன். டூர் விளாக் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க வேணால் பாருங்கள். அங்கே வந்து ஃபத்தீரான்னு ஒரு இது கிடச்சிச்சு. அது ரொட்டி மாதிரி உள்ள சீஸு ஸ்பைஸும் இருக்கும், ஸ்வீட் தான் இருக்கும். ஸோ அந்த இது எனக்கு செஞ்சே தான் ஆகணும், வீட்டில் செஞ்சு சாப்பிட்டே தான் ஆகணும்னு ஒரு இதில் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு அதை வீட்டில் இஃப்தார் கொடுத்துட்டு செஞ்சுருந்தேன். லாஸ்ட் வீக் போல் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மாஷால்லாம். ஸ்பைஸும் பண்ணியிருந்தேன், சீஸி இதுவும் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் எனக்கு இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக ஏதாவது ட்ரை செஞ்சதே செய்யணுன்னு எனக்கு தோணாது. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு டோனட் ஷேப் கொடுத்ததுக்கப்புறம் அப்போ எக் பீட் பண்ணி வச்சு அதில் சில்லி ஃப்ளெக்ஸு, கொஞ்சமாக சால்ட்டு அண்டு என்ன போட்டுக்கிட்டேன் மில்க், இதெல்லாமே போட்டு அதில் இது பண்ணி எடுப்பாங்களா கோட்டிங்காக. ஸோ அதை லைட்டாக அதில் டிப் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸ், அன்றைக்கி நான் பிரெட் க்ரம்ஸ் எடுக்காமல் சேமியா இருக்கும் இல்லையா, கீர்லாம் நம்ம செய்வோம் இல்லையா, அந்த சேமியா எடுத்துக்கிட்டேன். ஓட்ஸ் ரெண்டுத்துமே கிரைண்ட் பண்ணி பவுட்ரு மாதிரி ஃபார்மில் எடுத்துக்கிட்டு அதில் கோட் பண்ணி ஒரு ஃபாயில் வச்சு ஃபோல்ட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுற டைமில் நம்ம எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரீஸ் இல்லாட்டி உடையாமல் அது நல்லா வரத்துக்காக இந்த ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ அதை வச்சதுக்கப்புறம் அடுத்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி சென்னா வந்து லக்டா செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரைடே வேறு ஸ்பெஷலாக இருக்கும். எப்போதுமே டெய்லி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வேன். பட் ஃப்ரைடேனா நம்ம இன்னும் ஸ்பெஷலாக செய்வோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் அதுக்கு வந்து லக்டா வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து குக் ஆகிறதுக்கு அது பாயில் பண்ணுறதுக்காக ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். இதுவும் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து சமோசா மேக் பண்ணலான்னு சமோசா வச்சு சமோசா வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ரோலில் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் போட்ட எக்ஸ்ட்ரா சீசனிங்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை சமோசாவில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஷாப்பிங் போனப்பே சமோசா அண்ட் ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து ரெடிமேட் ஷீட் கிடைக்கும் இல்லையா, அது வாங்கிட்டேன். உள்ளே நம்ம ஸ்டஃப் என்ன ரெடி பண்ணுறோம் நம்ம இஷ்டத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக ஆகிடும்னு சொல்லிட்டு அப்படி தான் சமோசாக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே எனக்கு மறந்தே போச்சு சமோசா எப்படி நம்ம ஃபோல்டு பண்ணுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மைண்டில் வரவே இல்லை. ஏன்னா இது நம்ம ரெகுலராக பண்ணுற டிஷ் இல்லையே, இருந்தாலும் ரொம்ப ஈஸி தான்.
எப்பறம் அது நம்ம மறந்தோன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி இப்படி ஃபோல்டு பண்ணி பார்க்குறேன். ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டான். ஓகே இப்படி தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு மறந்துருச்சு. ஃபஸ்ட்டு எடுத்து போய் ஸ்டஃப் வைக்க போகிறேன். நம்ம அப்படி வைக்க மாட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு கொடுத்துட்டு தான் அந்த ஸ்டஃப் வைப்போம். ஓகே ஃபைனலாக அது ஞாபகம் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரை மட்டும் எப்போவுமே நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் செய்வேன். எனக்கு முன்னையே ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம்னா இல்லை ஆறியே போயிடும் இல்லையா, அதுக்குள்ளே மற்ற எல்லா ப்ரிப்ரேஷனும் ரெடி பண்ணிடுவேன். ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டோனட் தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, உடையாமல் கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாஷாலா ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு, கரெக்டாக வந்துச்சு. எந்த ஒரு இதுவும் உடையவே இல்லை. மேலேருந்து வந்து கிறிஸ்பாக தெரியும், உள்ளேருந்து வந்து சீஸி அண்டு நல்லா சாஃப்ட் அண்ட் சிக்கன் இதுக்கெலாம் எல்லாம் கிரைண்ட் பண்ணி தானே போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தாருக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இஃப்தார் பிளேட் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த இஃப்தார் பிளேட் வந்து நம்ம நெய்பருக்கு கொடுக்கறதுக்காக அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வேறையே இல்லையா, ஸோ நெய்பர்ஸ்க்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பிளேட் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சிக்கன் டோனட், சமோசா அண்ட் கஸ்டர்ட் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, மேலேருந்து கொஞ்சமாக நட்ஸ் கார்னிஷ் பண்ணி அண்ட் டேட்ஸ் இல்லாமல் நம்ம இஃப்தார் பிளேட் கம்ப்ளீட் ஆகாது இல்லையா. லகடா மேக் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சிம்பிள் ரெசிபிலாம் நான் எடுக்கல அப்போதைக்கு, அப்புறமா நான் எடுத்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நோம்பு கஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் தான் கிடைக்கும், இங்கெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் அதை கொடுப்போம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா அது. அண்ட் மொஹப்பத் கா ஷர்பத், அது இல்லாமல் இஃப்தார் மெனு இன்கம்ப்ளீட் தான். அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் அன்றைக்கி இஃப்தாருக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நமக்கும் இஃப்தார் டைம் ஆகிடுச்சு. அதான் சொல்லிட்டாங்க நோம்பு திறக்கணும்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தாச்சு. அன்றைக்கி வந்து மெயினாக நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணவே இல்லை. ஃப்ரூட்ஸ் இல்லாமல் எனக்கு இஃப்தார் திறந்த மாதிரியே இருக்காது, என் ஃப்ரூட்ஸ் தான் மெயின். ஸோ அன்றைக்கி வந்து அதுவே விட்டுட்டேன். ஏன்னா நிறைய டிஷ் இருந்ததுனால போதும் அல்ஹம்துலில்லாஹ், வேணாம் வேஸ்ட்டாக இருந்த படம். ஏன்னா நான் மட்டும் தான் சாப்பிட்ணும். ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் அவ்வளோலாம் எடுத்துக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு 1 or 2 pieces தான் எடுத்து சாப்பிடுவாங்க. மேடம்க்கும் எல்லாமே கொடுத்து அவங்களும் அல்ஹம்துலில்லாஹ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மேடம் நான் சொல்கிறேன் கேமராவில் பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன், பேச்சே கேட்கல. அவங்க அங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அங்கே பார்க்காதன்னா அப்போ தான் பார்த்துக்கிட்டே இருப்பாள். இந்தியாவில் நம்ம வீட்லேயும் அன்றைக்கி இஃப்தார் தாவத் இருந்துச்சு. தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு இஃப்தாருக்கு மம்மி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க, நிறைய டிஷ் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி அவங்களும் வந்து சிக்கன் டோனட், சமோசா, அப்புறம் நிறைய எதோ பண்ணியிருந்தாங்க. எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. அது கூட நான் சொல்லியிருந்தேன் கரெக்டான வீடியோ அண்ட் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னா, யாரும் ஹரிபரியில் கரெக்டாக எடுக்கவும் இல்லை. எல்லாம் அந்த நோம்பு திறக்கிறதுக்கும் வந்தவங்களை கவனிக்கிறது தான் கரெக்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி நல்லபடியாக போச்சு. அங்கே செஞ்சிருந்த எல்லா டிஷ்ஷும் கரெக்டாக வந்து எல்லாத்துக்கும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இங்கே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இது வரைக்குமே 10th, இன்றைக்கி வந்து 10th நோம்பாக இருக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குற அன்றைக்கி. இன்ஷால்லாஹ் இருக்கிற நோம்பு இன்னும் பேன்ஸுக்கு நோம்பு எல்லாம் பொறுமையாக போகணும் அப்படின்னு துவா கேளுங்க. நான் அதே தான் துவா கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏன் அவ்வளோ ஸ்பீடாக போகிற, பொறுமையாக போ அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷால்லாஹ் எல்லாத்துக்குமே இந்த நோம்பு வந்து நல்லபடியாக அமைட்டும். எல்லாரோட துவா வந்து அல்லாஹ் கபூல் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே துவா கேட்டுப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் எப்போ வீடியோ எடுக்க போகிறேன்னு இன்னும் நான் பிளான் பண்ணி எதுவும் வீடியோ எடுக்கல, அப்பப்போ எடுக்கிறதா இருக்குது. எடுத்தேன்னா அப்போ என்ன டிஷ் செய்கிறேனோ அதோட ரெசிபியும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் ஈது ஷாப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை எப்போன்னு சொல்லிட்டு காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். ஹாவ் எ குட் டே அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். Thanks for watching.